சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். 7 தலைமுறைகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் சிறு தவறு கூட இல்லாமல் சித்த வைத்தியத்தில் மக்களின் நன்மதிப்பை பெற்று வரும் ஒரு கைராசி ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டு இருக்கு. 2000 வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள் பாடல்களில் 10 பாடல்களை மருந்து என்ற தலைப்பில் அந்த காலகட்டங்களில் 2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கார். அப்போ அந்த 2000 வருடத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் திருக்குறளில் தன்னுடைய பாடல்களை எழுதி வச்சிருக்காரு அப்படின்னாக்க அந்த காலகட்டங்களிலேயே தமிழ்நாட்டில் ஒரு சித்த வைத்தியம் ஒன்று இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. அதை பின்பற்றி 202 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் 18 சித்தர்கள் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர்மலைக்கு அடிவாரத்தில் எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னாக்க, ஆண்டவன் படைக்கும் போது எண்ணற்ற மூலிகை ரகசியங்களை மானிட ஜென்மத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவன் படைச்சிருக்கான். அந்த மூலிகை ரகசியங்கள் தமிழ்நாட்டில் உள்ள சித்தர்களும் ஞானிகளும் எழுதி வச்ச ஓலைச்சுவடி ரகசியங்களை எடுத்து கை திறந்ததுனால என்னுடைய முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் 202 வருடங்களுக்கு முன்னாடி இந்த தொழிலை முதல் ஆரம்பிச்சிருக்கார். அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு இந்த சித்த வைத்திய தொழில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய மகனான ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கு அவர் கற்று வந்த விஷயங்கள் யாவுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னவேல் வைத்தியர் அவர்கள் அவருடைய மகனான சிவராஜ் அவர்களுக்கு இந்த சித்த வைத்திய தொழில் மருந்து தயாரிக்கும் முறைகள் மற்றும் சகல விவரங்களையும் கற்றுத் தந்து வந்திருக்காங்க. சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது ஒரே மகனான சிவராஜ் சஞ்சய்க்கு இந்த நான் கற்று வந்த விஷயங்கள் யாவும் மருந்து தயாரிக்கும் முறைகள் மற்ற விவரங்களையும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் சஞ்சயனுடைய ஒரே மகனான சிவராஜ் சிபிக்கு இந்த தொழில் ரகசியங்கள் கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் என்னுடைய மனதில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, இந்த சித்த வைத்தியம் எங்களோட மட்டும் போயிடக்கூடாது, என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்லி வந்துட்டு இருக்கேன். இது நமது அரசாங்கம் எவ்வளவோ விஷயங்களுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கிற நமது அரசாங்கம் இதுக்கு கொஞ்சோண்டு கண் திறந்து பார்த்து இந்த பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்களை மட்டும் அவங்க பயன்படுத்தினாங்கனாக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை உலக நாடுகளில் சித்த வைத்தியம்னா என்ன, சித்த வைத்தியத்தை இன்னும் வியாதி குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுத்தக்க அளவுக்கு நம்மளால செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. Phone 2419-782 and 2419-783. Fax 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. Phone 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை.
சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக 36 காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஏன்னா எங்களுடைய சித்த வைத்திய ஸ்தாபனம் எப்படின்னாக்க, முதல்ல எங்களுடைய முத்துலிங்கசாமி அவர்கள் இந்த சித்த வைத்திய ஸ்தாபனத்தை தொடங்கிட்டு இருந்தாங்க. அப்ப 1930 சென்னை மாகாணத்தில் உள்ள முனிசிபாலிட்டி ஆயுர்வேத ஜில்லா போர்டு ஹாஸ்பிட்டல்களுக்கெல்லாம் எங்களுடைய மருந்துகளை 1930 எங்கள் முப்பாட்டனார் சப்ளை செஞ்சு வந்திருக்காங்க. 1930 முனிசிபாலிட்டி ஆயுர்வேத அரசாங்க ஆஸ்பத்திரிகளுக்கு கூட எங்களோட மருந்துகளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி 1937 சேலம் ஜில்லா கலெக்டர் இருந்த துரை கணம் SV ராமமூர்த்தி அவர்களால் 1937 சேலம் ஜில்லா கலெக்டர் துரை கணம் SV ராமமூர்த்தி அவர்களால் எங்களுடைய சிறிய மலையில ஏழைகளுக்காக தர்ம வைத்தியசாலையை எனது முப்பாட்டனார் அவங்க துவங்கி அந்த பாரம்பரியம் இன்னும் நடந்து வர அளவுக்கு நாங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கோம். எங்களுடைய வைத்தியசாலையை 1939 ஜூன் 16ஆம் தேதி இந்திய வைத்திய போர்டால் எங்களுடைய வைத்தியசாலையை பார்த்து எங்களுடைய வைத்தியசாலை தங்க மெடல் நற்சாட்சி பத்திரம் அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய மருந்துகள் பார்த்தீங்கன்னாக்க மத்திய மாநில அரசாங்கத்தில் அனுமதி பெற்ற பரிசோதனை கூடத்தில் எங்கள் மருந்துகள் யாவும் பரிசோதனை செய்து இந்த மருந்துகளால் எந்த விதமான பின்விளைவுகளும் வராது அப்படிங்கிறது சான்று வாங்கியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னாக்க எங்களுடைய மருந்துல உலோக சத்து எதுவுமே கலக்கிறது கிடையாது, பாசானங்கள் சம்பந்தப்பட்டது எதுவுமே கலக்கிறது கிடையாது, போத வஸ்துகள் இந்த கஞ்சா அப்படி இந்த மாதிரி மருந்துகள் எதுவுமே கலக்கிறது கிடையாது, செந்தூர் வகைகள் எதுவுமே கலக்கிறது கிடையாது. இது நமது மலை காடுகளில் விளைகிற மூலிகளுடைய பட்டைகள், வேர்கள், விதவிதமான பூ வகைகளை கொண்டுட்டு தயார் பண்ற மருந்துகள் தான் இருக்குது. இதுல 8 வயது குழந்தை இந்த மருந்து எடுத்து சாப்பிட்டா கூட இந்த மருந்தால் எந்த பின்விளைவுகளும் வராது அப்படிங்கிறது சான்று வாங்கியிருக்கோம். ஆதியிலே வியாதியும் இல்லை, சாவும் இல்லை, அரண் படைக்க சிவனளிக்க வெல்வார் இல்லை, நீதியிலே வரம்பு தப்பி நடந்ததாலே நிமலருட சிருஷ்டிப்பு நோய்களாயிற்று, ஜாதியிலே ஒரு குலமாம் வந்த நோய்கள் தடுக்களித்து வெவ்வேறாட்சி, வேதி என்றும் உபாதி என்றும் பிணிகள் தீர பிரம்மாவின் விதி தட்டி மருந்திட்டேனே, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். 202 வருடங்களுக்கு முன்னாடி எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்கள் மருந்துகளை தயார் பண்ணும்போது மருந்துகளுக்கு வேணுங்கிற மூலிகைகள், மூலங்கள், விதவிதமான பட்டைகள், பூ வகைகள், வித்து வகைகள், பிசின் வகைகள், இன்னும் செடி கொடி வகைகளிலிருந்து பச்சையாகவும் உலர்த்தியும் மருந்துகளை தயார் செய்து வந்திருக்காங்க. அந்த மருந்துகளை தயார் செய்யும் போது என்ன முறையில் தயார் செஞ்சு வந்திருக்காங்க அப்படின்னாக்க, கைபாகம், செய்பாகம், குருபாகம், கைபாகம், செய்பாகம், குருபாகம் இந்த மூன்றையும் அனுசரித்து மாத்திரைகள், குளிகைகள், லேகியங்கள், எண்ணெய்கள், தைலங்கள், சூரணங்கள், மெழுகுகள், குழம்புகள், மைகள், பொடிகள், ஒத்தடங்கள் கொடுக்கும் மருந்துகள், வேதி மருந்துகள் இவைகளை வச்சு இந்த மருந்துகளை தயார் பண்ணி வந்திருக்காங்க. மருந்துகள் யாவும் தயார் செய்யும் போது முதலில் அந்த மருந்துகளுடைய பொருள்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வச்சு, மூலிகை எல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அதை சுத்தி செய்து பின்னர் கைபாகம், செய்பாகம், குருபாகம் இவர்கள் 3களையும் அனுசரித்து மருந்துகளை தயார் பண்ணி வந்திருக்கோம். இந்த மருந்துகள் தயார் பண்ணி வரும்போது இந்த மருந்துகளை ஒவ்வொரு வியாதிஸ்தருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் வரும்போது அவர்கள் வந்தவுடனே இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த வியாதிக்கு இந்த மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு இது ஒன்றும் சொல்லி கொடுத்தது கிடையாது. ஒரு வியாதிஸ்தருக்கு மருந்து தரும்போது ஆள் பலம், நோயின் பலம், மருந்தின் பலம் அறிந்து சுருதி, யுக்தி, அனுபவங்கள் இவற்றை அனுசரித்து ஒவ்வொருத்தருக்குமே மருந்து தந்து வந்திருக்கும். ஒரு வியாதிஸ்தருக்கு மருந்து தரும்போது ஆள் பலம், நோயின் பலம், மருந்தின் பலம் அறிந்து சுருதி, யுக்தி, அனுபவங்கள் இவற்றை அனுசரித்து தான் மருந்து தரும். சிகிச்சைக்கு வரும்போது அந்த நபரை எதிரில் உட்கார வைக்கும்போது அவருடைய முகக்குறி, நேத்திரக்குறி, மலஜலக்குறி, அனுபவக்குறி, நாடி பரீட்சை முதலிய அருந்த பின்னர் தான்
இந்த வியாதிக்கு இந்த மருந்து, இந்த மருந்துக்கு இவ்வளவு பத்தியங்கள், இந்த மருந்துகளை இவ்வளவு நாள் சாப்பிடணும் அப்படிங்கிறத முகக்குறி, நேத்திரக்குறி, மலஜலக்குறி, அனுபவக்குறி, கடைசியாக தான் இந்த நாடி பரீட்சையை பார்த்துட்டு இந்த வியாதிக்கு இந்த மருந்து தரணும் அப்படிங்கிறத அனுசரித்து என் முப்பாட்டனார் காலத்திலிருந்து, முத்துலிங்க சுவாமி காலத்திலிருந்து என்னுடைய பேரன் செவிகாலம் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்துட்டு இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தரம் மிகுந்த, தலை சிறந்த, கைராசியான, எங்களை தவிர சித்த வைத்தியத்தில் வேற யாருமே சாதிக்க முடியாத சாதனைகளை மற்றவங்களை விட நாங்கள் அதிகபட்சமாக சாதனை செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில் ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். வேலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், 3, தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், சுரேஷ் மஹால் எதிரில் ராஜு வீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு. ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில் மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன், மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில், மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24, SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர், பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல், தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM லாட்ஜ், PGM பிளாசா, 23, பெங்களூர் ரோட். திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 35, கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94, சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144, கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு.
விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு. ஏன்னா 7 தலைமுறைகள் ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது. கேட்கறதுக்கு 7 தலைமுறை. தமிழ்நாட்டில் இதுவரை எந்த தொழிலிலுமே தமிழ்நாட்டில் இந்த கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து மெட்ராஸ் வரலாம் 7 தலைமுறைகளாக எந்த தொழிலுமே யாருமே இதுவரை சாதனை புரியல. அந்த அளவுக்கு சாதனையை மாநில ஜென்மத்துக்கு பயன்படும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த மூலிகை ரகசியங்களை தெரிஞ்ச பாரம்பரியம் மிக்க சித்த வைத்தியம். அதனாலதான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில பேசும்போது என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வியாதியை எங்களை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருனாலுமே குணப்படுத்தி கொடுக்க முடியாது. எந்த சித்த வைத்தியர்னாலும் பண்ண முடியாது அப்படிங்கறது சேலஞ்சு பண்ணி தான் இந்த நிகழ்ச்சி நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே நான் சண்டை போட்டு திட்டி அதிக உரிமை எடுத்து பேசுறேன். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில் பிறந்த எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்களும் எங்களுடைய ஆயுஷ முடியறதுக்குள்ள எங்களால எவ்வளவு விஷயங்களை என்னுடைய தமிழ்நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களும் சொல்லி வரணுங்கிற ஆதங்கத்துலதான் அதிகபட்சமா இந்த நிகழ்ச்சியை நான் பேசி வந்துட்டு இருக்கிறேன். மற்றவங்க நினைக்கலாம் இவன் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த விஷயம் பேசலாங்கிறதுக்கு இல்லை. ஏன்னா 65 வயசுங்கும் போது சாதாரணமான வயசு கிடையாது. 65 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இந்த மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் எங்களை விட்டு போயிடக்கூடாது. என்னுடைய தமிழ்நாட்டில் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் எனது பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இதை அதிகபட்சமாக நான் பேசி வந்துட்டு இருக்கிறேன். இந்த வியாதியை பொறுத்த முன்னும் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிற இந்த வியாதி ஏன் ஒவ்வொரு வியாதியும் குணப்படுத்த எங்களால முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா அடிச்சு நான் பேசிட்டு இருக்கிற காரணங்கள் பின்னாடி வர வர ஒவ்வொரு நிகழ்ச்சியா நான் சொல்லி வந்துட்டு இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க, நாங்கள் அதிகபட்சமா ஆஸ்மா, குடல் புண், மூலவியாதி, சர்ம வியாதி மற்றும் சகல விதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்துட்டு இருந்தாலும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள 200-250 பேர் பாரம்பரியமிக்க சித்த வைத்தியர்கிட்ட கையாண்டு வரும் மூலிகை ரகசியங்கள்ல என்னுடைய முப்பாட்டனார் அதிகபட்சமா இந்த பலகீனம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகபட்சமா சிகிச்சை பண்ணி வந்துகிட்டு இருந்ததுனால தான் இந்த வியாதியை எங்களால மட்டும்தான் குணப்படுத்த முடியும், தமிழ்நாட்டில் வேற எந்த சித்த வைத்தியனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத அதிகபட்சமா, அதாவது பண்ண முடியாது அப்படிங்கறதுல பண்றாங்க. ஆனா இருந்தாலும் அதிகபட்சமா எங்களால தான் பண்ண முடியும் அப்படிங்கறது இது அதிக விளக்கம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் நீங்க எங்ககிட்ட சித்த வைத்தியம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கிட்ட தான் வைத்தியம் பண்ணணும் இல்லை. எங்களை விட தலை சிறந்த சித்த வைத்தியர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களோட பெரியவங்க, நாங்களாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்க. அவங்ககிட்ட அபரிதமான மூலிகை ரகசியங்கள் எங்க இருக்குனாக்க, மதுரையில் இருக்காங்க, திருநெல்வேலியில் இருக்காங்க, நாகர்கோவிலில் இருக்காங்க, மெட்ராஸில் இருக்காங்க, பழனியில் இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க, வேலூரில் இருக்காங்க, சென்னையில் கூட இருக்காங்க. அவங்ககிட்ட கூட போய் வைத்தியம் பண்ணுங்க. அவங்க நல்ல முறையில் பண்ணி தந்தா, நல்ல முறையில் பண்ணி நீடோடி நல்ல முறையில் வாழ நான் வாழ்த்துறேன். ஆனால் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லிரும்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை அப்படிங்கிறத சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையை தவிர தமிழ்நாட்டில் வேற யாருனாலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆணித்தரமா ஆதாரமா இந்த நிகழ்ச்சியில சொன்னேன். ஏன்னா அவ்வளவு மூலிகை ரகசியங்கள் எங்கிட்ட இருக்கிறதுனால தான் உங்களை சண்டை போட்டு உங்களை திட்டி, ஏன்னா உங்க வாழ்க்கை வீணாகி போடுமே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் இந்த மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச விஷயத்தினாலதான். ஏன்னா இப்ப ரோட்ல நடந்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு முள்ளு குத்து போகுது, கண்ணு செருப்பு போட்டு போடா சாமி அப்படிங்கிறேன். அதை தான் நான் செய்யறேன், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த மூலிகை ரகசியங்கள் இந்த பலகீன சம்பந்தப்பட்டதுக்கு ஏன் சொல்லி வந்திருக்கேன்னா, அந்த காலகட்டங்கள்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்திய முனிவர் தன்னுடைய பாடல்களை பாடி வச்சிருக்காரு. காணடா விந்துகட்டால் மனிதன் அல்ல, காரிகையால் தங்களுக்கு புருஷன் அல்ல, வீணடா தேகங்கள் கெட்டு போகும், வெறும் வாயை மெல்லாதே பெண்ணாசையால், பூனடா ஒரு நாளும் போன போமோ, புத்தி கெட்ட மடையர்களே புகழுங்கேளு, உந்தனிடத்தில் விந்து அழிந்தால் எல்லாம் போச்சு, உண்டதெல்லாம் பாலாச்சு உறவும் போச்சுங்கிறார். காணடா விந்து கெட்டால் மனிதன் அல்ல, காரிகையால் தங்களுக்கு புருஷன் அல்ல, வீணடா தேகங்கள் கெட்டு போகும், வெறும் வாயை மெல்லாதே பெண்ணாசையால், பூனடா ஒரு நாளும் போன போமோ, புத்தி கெட்ட மடையர்களே புகழும் கேளு,
உந்தனிடம் விந்து அறிந்தால் எல்லாம் போச்சு, உண்டதெல்லாம் பாலாச்சு உறவும் போச்சுங்கிறாங்க. உண்டதெல்லாம் பாலாச்சு உறவே போச்சு அப்படின்னு அகத்திய மொழியும் அந்த காலகட்டங்கள்ல தன்னுடைய பாடல்கள்ல பாடி வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த விஷயங்களுக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி வந்துட்டு இருக்கேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. போன் 2419-782 and 2419-783. ஃபேக்ஸ் 2416-831. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 and 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, 36, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259-332. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நீ என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாலும் சரி, சேலத்தில் நீ ஆலோசனை பண்ணலாம். அந்த ஆலோசனை பண்ணும்போது எப்படின்னாக்க, ஒவ்வொரு முறையும் சேலத்தில் வரும்போது ஒரு அண்ணன் தம்பி பார்க்குற மாதிரியோ, ஒரு வைத்தியரை பார்க்குற மாதிரியோ, ஒரு தகப்பனாரை பார்க்குற மாதிரியோ வராத. ஒரு தாத்தாவை, சேலத்தில் உனக்கு ஒரு தாத்தா இருக்கிறாங்க, தாத்தாவை பார்த்து நம்ம ஆலோசனை பண்ணலாம். தாத்தா சண்டை போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, என்ன மனசில் ரொம்ப வேதனைப்படுவாங்க, என்னடா கண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே, இந்த மாதிரி வாழ்க்கை வீண் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி. அதனால் ஆலோசனை பண்ணி பாரு. ஆனால் அதே சமயத்தில் தாய் தமிழ்நாடு சொல்லாத. ஏன்னா ரொம்ப அவங்க வருத்தப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, ரொம்ப மனசுக்கு சங்கடப்பட்டு தன்னுடைய பையன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு வேதனைப்படுவாங்க. அதனால தாய் தமிழ்நாடு சொல்லாத. என்கிட்ட உரிமையை எடுத்துக்க. அவங்ககிட்ட இருக்கிற உரிமையோட அதிகபட்சமான உரிமையை எடுத்துக்க. தாத்தா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி வாழ்க்கையை நல்ல முறையில் பண்ணி கொடு. நிச்சயமா நீ நல்ல முறையில் வாழ்ற அளவுக்கு, படிக்கிற பையனை ஒரு சாதனை பண்ணக்கூடிய அளவுக்கு மாற்றி கொடுக்குறேன். அதே மாதிரி வயசுல மூத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. பெண்கள் வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஆண்கள் வயது அதிகமாக அதிகமாக சிற்றின்பத்தை இழந்துகிட்டே இருக்கிறான். அப்போ குடும்பத்தில் பிரச்சனை உருவாகுது. அவங்களுக்கு கூட வயதில் மூத்தவங்க 50, 55, 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட சில அறிவுரைகளும், இப்படி தான் இருக்கணும், இன்னென்ன முறைகளில் இருக்கணும், இந்த மாதிரி பத்தியங்கள் இருக்கணுங்கிற விவரத்தை சொல்லணும். நீங்கள் சேலம் தலைமை ஆஃபீஸுக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் என்ன தினசரி காலையிலேருந்து 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்தித்து ஆலோசனை பெறலாம். அதே மாதிரி ஒவ்வொரு முகாம்களையும் எனது மகன் சத்யசீலன், அமிர்தலிங்கம் 3 பேர் வராங்க. அவங்கள சந்தித்து ஆலோசனை பெறலாம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை பொறுத்தவரைக்கும் பெண்கள் ஃபோன் பண்ண வேண்டாம், பெண்கள் ஃபோன் பண்ண வேண்டாம்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அதிகபட்சமாக குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதிகபட்சமாக பெண்கள் ஃபோன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபோன் பண்ணாலும் உங்கள் குரலை கேட்டால் ஃபோனை வச்சிருவாங்க, பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தலைமை ஆஃபீஸுக்கோ முகாம்களையோ பெண்கள் தயவு செய்து வர வேண்டாம் அப்படிங்கிறத கையெழுத்து நான் கும்பிட்றேன். நான் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சியில் 1ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆஸ்பி, ஜங்ஷன் ரோட், திருவள்ளுவர் பஸ் நிலையம். தஞ்சையில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணத்தில் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை ஹோட்டல் அனுஷ், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். விழுப்புரத்தில் 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், ஆப்போசிட் தேர் விநாயகர் கோவில், KK நகர். கள்ளக்குறிச்சியில் 3ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை AKT லாட்ஜ். 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ரெங்கா லாட்ஜிங் ஹவுஸ், 3, தென்னை மரம் தெரு. கோவையில் 13ஆம் தேதியும் 26ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், சுரேஷ் மஹால் எதிரில், ராஜு வீதி. திருப்பூரில் 1ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோடு.
ஓசூரில் 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சீனிவாசா லாட்ஜ், பாகலூர் ரோடு. நெல்லையில் 3 மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோடு. மதுரையில் 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோடு. நாகர்கோயிலில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பயனியர் பாரடைஸ் டவர் ஜங்ஷன், மணிமேடை. திண்டுக்கல்லில் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில், மேல்புறம். கடலூரில் 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோடு. சிதம்பரத்தில் 11ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை MAT லாட்ஜ், 24, SP கோயில். மாயவரத்தில் 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை பிரின்ஸ் டவர், பஸ் நிலையம் அருகில். நாகப்பட்டினத்தில் 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். மன்னார்குடியில் 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் அருகில். புதுக்கோட்டையில் 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில். கரூரில் 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஆர்டி ஹோட்டல், தின்னப்பா தியேட்டர் அருகில், பஸ் நிலையம் அருகில். கிருஷ்ணகிரியில் 20ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை PGM லாட்ஜ், PGM பிளாசா, 23 பெங்களூர் ரோடு. திருப்பத்தூரில் 20ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 35, கிருஷ்ணகிரி ரோடு, வேலூர் மாவட்டம். ஆரணி 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை கன்யா லாட்ஜ், பெரிய கடை வீதி. திருவண்ணாமலையில் 21ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94, சின்னக்கடை தெரு. பொள்ளாச்சியில் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை சக்தி ஹோட்டல், 144, கோவை ரோடு. மேட்டுப்பாளையத்தில் 27ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் காவேரி, KGC காம்ப்ளெக்ஸ், மெயின் ரோடு. விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களிலும் மருத்துவ முகாம் உண்டு.